கிணிசுரா போற்றி ஓம் நவக்கரனர்களை போற்றி. மீனராசி நேர்களுக்கு வணக்கம். மீனராசிக்கு தெய்வம் தந்த அதிர்ஷ்ட நாட்கள், அதிர்ஷ்ட நம்பர். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் நிறைய கிரகங்கள் இருக்குது. நம்ம பூமியும் ஒரு கிரகம்தான். நம்ம பூமியை இறைவன் ஆளுகிறான். இறைவன் சார்பாக பஞ்சபூதங்கள், கிரகங்கள், அஷ்டதிக்பாலர்கள், அஷ்டமா சித்திகள், திசை மன்னர்கள் இவங்க எல்லாருமே இறைவன் சொல்ல கேட்டு இந்த பிரபஞ்சத்தில் ஜீவராசிகளை காக்குறாங்க. ஜீவராசின்னா என்ன? நம்மளை மாதிரி மனித இனங்கள், அதுபோக மற்ற உயிர் இனங்கள் எல்லாத்துக்குமே இந்த கிரகங்களுடைய தாக்கமும் பஞ்சபூதங்களுடைய தாக்கமும் இருக்குது. கிரகங்கள் மனிதனை ஆட்டி வைக்கின்றன. கிரகத்தின் நிலைப்படி தான் மனிதனுடைய பிறப்பு முதல் இறுதி வரை காரியங்கள் நடக்கிறது. ஓகே நேயர்களே, இதன்படி பார்க்கும்போது தெய்வம் பொதுவாக இறைவன் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சில முக்கியமான அதிர்ஷ்ட தினங்கள், அதிர்ஷ்ட நம்பரை கொடுக்குறாரு. அதிர்ஷ்ட நம்பர் எப்படி சார் வந்தது அப்படின்னா, அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்துக்கு சில நம்பர் இருக்குது. சூரியனா 1, சந்திரனா 2, செவ்வானா 9 அப்படின்னு வகுக்கப்பட்டிருக்கு. இது வேத ஜோதிடத்தில் எண் கணிதம் அப்படின்னு ஒரு இதில் வருது. ஸோ இதுக்கும் வேத ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. வேத ஜோதிடத்தின்படி நட்சத்திரங்கள், அதாவது ஜோதிடம் என்கிறது நட்சத்திரத்தால் தான் வாசிக்கப்படுகிறது. நட்சத்திரம், கிரகம், ராசி, அதுக்கடுத்து தான் ராசி பலன்கள், கிரக சேர்க்கைகள், ஸ்தான பலங்கள், இப்படி நிறைய போயிட்டுருக்குது. எல்லாத்துக்குமே அடிப்படை நட்சத்திரம் தான். அதை தான் அது ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறோம். ரூட், ஆணிவேர். ஒரு மரம், ஒரு பெரிய மரம் இருக்குது. அதில் 1000 கிளைகள் இருக்குது, லட்சக்கணக்கில் இலைகள் இருக்குது, காய் கனிகள் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்குமே ஆரம்பம் அப்படிங்கிறது ஆணிவேர் தான். அதுதான் ஆணிவேர் தான் அந்த மரத்துக்கு ஜீவனாடியாக இருக்குது. அது மாதிரி ஒரு தனி மனிதனுக்கு நட்சத்திரம் ரொம்ப முக்கியம். மீனராசிக்கு பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இது 3 ஜீவனாடியாக இருக்குது. ஜீவ ஆதாரம் நட்சத்திரம் தான். நட்சத்திரத்தின்படி தான் தசாபுத்தி நடக்கு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஒரு பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய ஆதாரத்தை சொல்லணும். ஆதாரம் எப்படி இருக்கோ அதன்படி தான் பலன்கள் நமக்கு மேட்ச் ஆகும். ரைட் நேயர்களே, மீன ராசிக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். போதி ஜோதிடத்தில் ஆயிரக்கணக்கான வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆயிரக்கணக்குன்னு சொல்ல முடியாது, 100கணக்கில் போட்டிருப்பேன். நிறைய தகவல் சொல்லியிருக்கிறோம். ராசி பலன்கள், தசாபுத்தி பலன்கள், ஆன்மீக தகவல்கள், பரிகாரம், இப்படி நிறைய தகவல் சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. ஹை பட்டன் ஆன் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஓகே நேயர்களே, இப்போ இந்த மாசி மாதம் எடுத்துக்கிடுவோம். ஏன்னா மாசி மாதம்னே எடுத்துக்கலாம். மாசி மாதம் பிறந்து இன்றைக்கி தேதி ஒரு 6 நாள் ஆயிடுச்சு, சரியா? அதனால் இந்த மாசி மாதம் முழுசாக எடுத்துக்கிடுவோம். இதில் பிப்ரவரியும் மார்ச்சும் கலந்து வரும். இதில் தெய்வம் தந்த அதிர்ஷ்ட நாட்கள், அதிர்ஷ்ட நம்பர். இந்த அதிர்ஷ்ட நாட்கள் அன்றைக்கி நீங்கள் சில முக்கியமான காரியத்தை பண்ணலாம். அன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்தாலும் பரவாயில்ல, பட் அன்றைக்கி அந்த கிரகத்துடைய ஆதிக்கம் இருக்கும். அதுபோக 3 நட்சத்திரத்துக்குமே கர்மா கிரகங்கள் இருக்குது. அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். கர்மா கிரகங்கள் அதுக்கு எப்படி வழிபாடு பண்ணணும்னு அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் அதிர்ஷ்ட தினங்கள், அதுக்குண்டான கிரக வழிபாடு, அதிர்ஷ்ட நம்பர், அதுக்குண்டான கிரக வழிபாடு, மீன்ஸ் லக்கி டேஸ் அண்ட் லக்கி நம்பர்ஸ் அப்படிங்கிறத 3 நட்சத்திரத்துக்கு தனித்தனியாக சொல்கிறேன். பூரட்டாதிலேருந்து ஆரம்பிக்கிறேன். உத்திரட்டாதி, ரேவதி பொறுமையாக காத்துருங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கும் நான் அந்த லக்கி நம்பர்ஸ், லக்கி டேஸ் சொல்கிறேன். அன்றைக்கி சில காரியத்தில் ஈடுபட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அது என்ன காரியம் அதையும் சொல்கிறேன் நான், சரியா? எந்த சார்ந்த காரியங்கள் ஒரு சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் வழக்கமாக சொல்கிறேன். பொறுமையாக இருங்க. பொறுமை தான் கடலினும் பெரியது. பொறுமை உடையார் எல்லாம் உடையார். சிறுதுரும்பும் பல்லு குத்த உதவும். கேட்குற செய்தி யாரோ ஒருத்தருக்கு ரீச் ஆகும். நிறைய நேர்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க, நேரடியாக சொல்கிறாங்க, ஆமாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பூஜை புனஸ்காரம் பண்ணணும், நல்லா இருக்குது, வியாபாரம் நல்லா இருக்குது, தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்குது, பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்குது, நாங்கள் இருந்த சூழ்நிலையிலேருந்து இப்போ கொஞ்சம் மீண்டு வெளியே வந்திருக்கிறோம், நல்லா போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்க அடியனுக்கு சந்தோஷமாக இருக்குது. மீனராசிக்கு 7 சனி தாக்கம் இருக்குது. அதனால் இந்த நான் சொல்கிற வீடியோவை பார்த்துட்டு அதுபடி நடந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். 100க்கு 100 நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏதோ 100க்கு 60% நடந்தால் போதும், சரியா நேயர்களே? பசிச்சவனுக்கு ஒரு உருண்டை சாதம் கொடுத்தா போதும், பிரியாணி அப்புறம் பார்த்துக்கலாம். ரைட்டு. இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு யோக நாட்கள், அடுத்த வருகின்ற நாட்கள் அப்படி பார்த்தோம்னா பிப்ரவரி 20, 24, 25, 26, 28. அடுத்து மார்ச் மாதம் 4, 5, 6, 10 இந்த நாட்கள்லாம் யோக நாட்களாக பார்க்கப்படுகிறது. நான் மார்ச் மாதம் இன்னொரு வீடியோ போடுவேன். மார்ச் 15க்கு மேலே இன்னொரு வீடியோ போடுவேன். ஏன்னா அங்கே பங்குனி மாதம் வந்துடும், சரியா? ஓகே. இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நாட்கள் அப்படி பார்த்தோம்னா
பிப்ரவரி மாதம் பிப்ரவரி 20, 24, 25, 26, 28, மார்ச் மாதம் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 10ஆம் தேதி இந்த நாட்கள் வந்து உங்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில் வந்து குரு பலம் உள்ள நாட்கள். குரு பலம்னா என்னென்னா உங்கள் ராசிநாதனுடைய பலம். குரு பலம்னா அன்றைக்கி பொருளாதாரம் நல்லாயிருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், செல்வம் சேரும். குரு வந்து பொன்னானன். பொன்னானன்னா என்ன? நகை நட்டுக்கூடியவர். அதுவும் புத்திரகாரகன். பிள்ளை விஷயத்தில் இடத்த கொடுப்பாரு. சர்வ மங்களம், அஷ்டமா சித்திகள், அஷ்டதிக்பாலர்கள், அஷ்டதேவதைகள், அஷ்டலட்சுமிகள், நவநிதிகள் எல்லாம் குரு வரும். குரு பார்க்க கோடி நன்மை. அதை ஒரு வரியில் சொல்லிட்டாங்க. ஸோ குருவை பற்றி நிறைய பேச வேண்டிய அவசியம் இல்லை. குருவுடைய அனுக்கிரகம் இருந்தால் அனைத்தும் கிடைக்கும். நீங்கள் எதுக்கு அந்நேரம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். ஸோ புரட்டாதி நட்சத்திரத்துக்கு குரு பலம் உள்ள நாட்கள் அப்படி பார்த்தோம்னா பிப்ரவரி 20, பிப்ரவரி 28, மார்ச் 10 இந்த நாட்கள் மெக யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 20, பிப்ரவரி 28, மார்ச் 10 இன்றைக்கி வந்து எந்த வழியில் சார் பணம் கிடைக்கும் அப்படி பார்த்தோன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு பணம் கிடைக்கும், உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு பணம் கிடைக்கும், செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு பணம் கிடைக்கும், சப்கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கும், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கிடைக்கும். நிறைய பேர் சப்கான்ட்ராக்ட் ஒர்க் எடுத்து செய்வாங்க, பேக் டு பேக் எடுத்து செய்வாங்க. அதுபோக ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டவங்க, டிரைவர், கண்டக்டர், கிளீனர் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். இவங்களுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் கிடைக்காது, 1000 கிடைக்கும். அது சம்மந்தப்பட்ட ஃபேக்ட்ரி, அது சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் ஆகும். ஸோ அந்த விரலுக்கேற்றது தான் வீக்கம், ஏழைக்கேற்ற எள்ளு உருண்டை. அதை பிரிச்சுக்கணும். எல்லாருக்கும் கோடிகள் கிடைக்குமானா சத்தியமாக கிடைக்காது, ஆனால் சிலருக்கு கிடைக்கும். அவங்க வந்து ஏற்பாட்டில் இருப்பாங்க. சரியா நேரில் அப்படி தான் சொல்ல முடியும். இங்கே சாமானிய பட்டவன் இருந்து பெரிய சாதனையாளர் வரைக்கும் யூடியூப்பில் கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் பலன் சொல்கிறோம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் போய் ரீச் ஆகாது. அவங்கவுங்க ஆர்கனைசேஷன், அலகேஷன், கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்கள் மாறுபடும். ஓகே, இப்போ 20, 28, 10 வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி சப்கான்ட்ராக்ட் வேலை, இந்த இண்டஸ்ட்ரியல் வேலை, ஃபேக்ட்ரி வேலை, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கழுவு பொருட்கள், பழைய பொருட்கள், ஹவுஸ் கீப்பிங், மக்கள் நலப்பணி, கார்ப்பரேஷன் ஒர்க்கு, பஞ்சாயத்து போர்டு ஒர்க்கு இதெல்லாம் அரசாங்கத்தில் வரும். இது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, தனியார் வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கூடுதலாக சொன்னோம்னா இந்த கட்டட கான்ட்ராக்ட் வேலை எடுத்து செய்கிறவங்க, சட்ரிங் ஒர்க்கு, ஸ்டீல் ஒர்க்கு, தளவாட சாமான்கள், அதுக்கு போய் ஸ்டோர் கீப்பர் வேலை, அப்புறம் பொருட்கள் உற்பத்தி பண்ணுறவங்க, கொள்ளுப்பற்ற வச்சுருக்கிறவங்க, சரியா தளவாட சாமான்கள் செய்கிறவங்களுக்கெல்லாம் மிக நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. ஒரே வரையில் சொல்லிட்டு போயிடலாம். புரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த நாட்களில் பணம் வந்து பல வகையில் பெருகும். புரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட எண் அப்படி பார்த்தோம்னா 6ஆம் நம்பர். அடுத்து வருகின்ற நாட்களில் 6ஆம் நம்பர் பரிந்துரைக்கப்படுகிறது. 6ஆம் நம்பர் வந்து சுக்கிரனுடைய நம்பர். ஸோ அதனால் நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். அடுத்து வருகிற நாட்கள் முழுக்க வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8 to 9 மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். 6ஆம் நம்பர்னால் அது கூட்டுத்தொகை 6ஆம் நம்பர் 15, 24, 42, 60, 33, 51 இப்படி எடுத்துக்கலாம். கூடி வந்த நம்பர் வந்து 6ஆம் நம்பர். இது வந்து வேத ஜோதியத்தின்படி கோச்சார ரீதியாக சொல்கிறோம். இதுபோக தசாபுத்தி அந்தரத்தின்படி கொஞ்சம் வித்தியாசப்படும். இப்போ உங்களுக்கு வந்து சில பேருக்கு லக்கி நம்பர் வேணும் சார், எனக்கு பெர்மனெண்ட்டாக லக்கி நம்பர் வேணும்னா ஜாதகர்கிட்ட, ஜோசியர்கிட்ட தான் கேட்கணும். ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து அதில் பார்த்து சொல்லிடுவார். மீன ராசி, இந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரமோ, பூரட்டாதி நட்சத்திரமோ, ரேவதி நட்சத்திரமோ, அவருக்கு என்ன லக்கண ரீதியாக என்ன தசா நடக்குது, அந்த தசாநாதன் எப்படி இருக்கிறாரு, அவருக்கு புத்திநாதன் உடன்படுறாரா, அந்தரம் எப்படி இருக்குது, தசா புத்தி அந்தரநாதர்கள் வந்து லக்கண ரீதியாக ரிலேட்டடாக இருக்கிறாங்களா, அதுக்கு வந்து ஒரு நல்ல நம்பரை கொடுப்பாரு. இது வந்து ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். தனி ஒரு மனிதனை பார்த்தா தான் சொல்ல முடியும். தனி ஒரு மனிதனோட ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். அது வந்து 100க்கு 90% கரெக்டாக இருக்கும். இது வந்து ரிலேட்டடாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறது வந்து 100க்கு 60% ரிலேட்டடாக இருக்கும். இது வந்து வெகுஜன தொடர்பில் ரிலேட்டடாக சொல்கிறது தான். சரியா, ஒரு ரெக்கமெண்டேட்டட் நம்பர் தான். என்ன சொல்கிறது, ரெக்கமெண்டேட் நம்பர், ஒரு ஃபேவரட் நம்பர். இது வந்து உங்களுக்கு சார்ந்து இருக்கும், சேர்ந்து இருக்கும்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு சார்ந்து இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த ராசி பலன்கள் இப்படி சொல்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு இது பண்ணுவாங்க. அவங்களக்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, என்ன இருந்தாலுமே இது வந்து பொது வெளியில் ஒரு வாய்ப்பாடின்படி சொல்கிறது தான். சரியா, கோச்சார நிலைகள், கிரக நிலைகளை எடுத்து எது மெஜாரிட்டியாக இருக்கோ அதுக்காக தான் சொல்கிறோம். அதனால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு ஜாதகர்கிட்ட தான் கேட்கணும். நல்ல ஜாதகர்கிட்ட ஜாதகத்தை நீட்டி காட்டினீங்கன்னா அவர் சொல்லிடுவார். சார் இப்போ நான் வந்து மீனராசியில் பிறந்திருக்கிறேன், எனக்கு வந்து இப்போ சுக்கிரதசை நடக்குது, சுக்கிரதசையில் எனக்கு குரு புத்தி நடக்குது, குரு புத்தியில் வந்து சுக்கிர அந்தரம் நடக்குது, இதுக்கு வந்து எப்படி இருக்கும்னா அவர் பார்த்து சொல்லிடுவார். சரியா, அந்த கிரகத்துக்கு உண்டான ஆதிக்க எண், அதோடைய ரிலேஷன்ஷிப், ஜாதகத்துக்கு சார்ந்து இருக்கா, சேர்ந்து இருக்கா, சேராமல் இருக்கா அப்படின்னு பார்த்து சொல்லிடுவார். ஓகே நேர்களே, இதில் நிறைய இருக்குது. ஒரு விஷயத்தை சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அதில் கால்குலேஷன் அதிகமாக இருக்குது. சரியா, ஈக்குவேஷனும் இருக்குது, கால்குலேஷன் இருக்குது, ரிசல்ட்டும் இருக்குது. உங்களுக்கு ரிசல்ட்டு தான் ரொம்ப முக்கியம். ஸோ
பூரட்டாதிக்கு வந்து 6ஆம் நம்பர் பரிந்துரைக்கப்படுகிறது. அடுத்து வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இறைவன் தந்த தெய்வம் தந்த அனுகூலமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 18, பிப்ரவரி 21, பிப்ரவரி 25, பிப்ரவரி 26, பிப்ரவரி 1, பிப்ரவரி 5, 6, 8, 11 இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 18, பிப்ரவரி 21, பிப்ரவரி 25, பிப்ரவரி 26, மார்ச் 1, 5, 6, 8, 11 இந்த நாட்கள்லாம் யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில் நீங்கள் வந்து உங்களுக்கு யோகம் இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், எண்ணியது நடக்கும். சரியா? பணமாக வரலாம், பொருளாக வரலாம், வீடு மனையாக வரலாம், உத்தியோகமாக வரலாம், உத்தியோகத்தில் ஒரு ஏற்றமாக இருக்கலாம், உத்தியோகத்தில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம், தொழிலில் நல்ல லாபம் வரலாம், விடுபட்ட பணம் தேடி வரலாம், விட்டதை பிடிக்கலாம். சரியா? இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அடுத்து வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து குருபலம் உள்ள நாட்கள், தனகாரகன் குருபலம் உள்ள நாட்கள், பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும், செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கும், வருமானம் அதிகமாக உள்ள நாட்கள். அப்படி பார்த்தோம்னா பிப்ரவரி 21, மார்ச் 1, மார்ச் 11 இந்த 3 நாட்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வெகு ஃபேவரட்டான நாட்கள். சரியா? அதாவது விமர்சையான நாட்கள், நல்லா கொண்டாடுவீங்க, தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும். பிப்ரவரி 21, மார்ச் 1, மார்ச் 11. ஓகே, இதுக்கு வந்து எந்த சாமியை சார் கும்பிடணும் அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு இதுக்கு வந்து வழிபாடு வேண்டிய தெய்வம் வந்து உங்களுக்கு வந்து குரு பகவானை தான் கும்பிடணும். குரு பகவானை கும்பிடணும்னா சித்தரை கும்பிடணும். சரியா? சித்தர் வழிபாடு இருக்குது, அதை கும்பிடணும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குன்னு ஒரு சித்தர் இருக்கிறார், அந்த சித்தர் வழிபாடு பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். பொதுவாக 3 நட்சத்திரத்துக்கு போய் சித்தர் இருக்கிறாங்க, அந்த சித்தர் வழிபாடு பண்ணுங்க. சித்தர் படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேட்டுக்கோங்க, வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு தருவேன். சரியா? 3 நட்சத்திரத்துக்கு போய் சித்தர் இருக்கிறாங்க, அந்த சித்தர் பேரை சொல்கிறேன், 3க்குமே சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அதாவது நம்ம வீடியோவில் வந்து நான் வந்து வீடியோ முழுக்க ஒரு பிரயோஜனமான தகவல் சொல்லிட்டு தான் இருப்பேன். அது முழுசாக கேட்குறவங்களுக்கு தான் அது இருக்கும். சரியா? திடீர்னு சில பேர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு சில இது வாய்க்காது. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஜோதிமுனி, இவர் வந்து ஜோதி வடிவத்தில் தான் இருக்கிறார், இவருக்கு இமேஜ் கிடையாது. தீபத்தை ஏற்றி கும்பிடலாம், வீட்டில் குத்து விளக்கு ஏற்றிட்டு ஜோதிமுனியை நமக்கான ஒரு 11 தடவை சொன்னீங்கன்னா அந்த ஜோதிமுனியோட அனுக்கிரம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து டமரகர் இந்த சித்தருடைய படம் என்கிட்ட இருக்குது, இமேஜ் கேட்குறவங்க வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சொல்ல வந்தேன் பார்த்தீங்களா, இவங்க வந்து இந்த சித்தர் படத்தை வச்சு இப்போ கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அந்த 21, பிப்ரவரி 21, மார்ச் 1, மார்ச் 11 மிக சிறப்பாக யோகமுள்ள நாளாக பார்க்கப்படுகிறது. ரேவதி நட்சத்திரத்துக்கு சுந்தரானந்தர் சித்தர் படத்தை வலிச்சு வழிபாடு பண்ணணும். சுந்தரானந்தருக்கும் டமரகருக்கும் இமேஜ் இருக்குது, அந்த இமேஜை பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் பூஜை ரூமில் வச்சுக்கலாம். ஸோ 3 நட்சத்திரத்துக்குமே வந்து பூரட்டாதிக்கு வந்து குத்து விளக்கு வழிபாடு பண்ணணும், விளக்கில் தான் வழிபாடு பண்ணணும். உத்திரட்டாதிக்கு வந்து டமரகர், ரேவதிக்கு வந்து சுந்தரானந்தர். சரியா? இந்த சித்தர்களுடைய இமேஜை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா சித்தர்கள் தான் வந்து குருவருள் பெற்றவர்கள், சாகாவரம் பெற்றவர்கள், அருவமாக இருப்பாங்க. நீங்கள் அவங்கள வச்சு நினச்சி கும்பிட்டிங்கன்னா உங்கள் பக்கத்துலேயே வந்து நிற்பாங்க. சித்தர்களுடைய அருள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, அந்த சித்தர்களுடைய ஜோதி வடிவம், அந்த அருவமான வடிவம் உங்ககிட்ட வந்துருச்சுனாலே நீங்கள் எந்த விஷயத்தையும் கவலைப்பட வேண்டாம். சரியா? ரொம்ப ஒரு ஆச்சரியமான நிலைக்கு போவீங்க. இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சரியா? சித்தர் வழிபாடு எப்படி செய்யணும்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு சித்தர் நாமத்தை சொல்லிட்டேன், பேரையும் சொல்லியிருக்கிறேன். அந்த இமேஜ் பிரிண்ட் வேணுங்கிறவங்க என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கலாம், ஃப்ரீயாக தான் கொடுப்பேன் நான். சரியா? ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க, தயவு செய்து யாருமே எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, இல்லைனா வாட்ஸ்அப்பில் இமேஜ் கேளுங்க. வாட்ஸ்அப்லேயும் சொந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க. இந்த படம் வேணும் சார், இந்த நட்சத்திரத்துக்கு எங்கள் ராசிக்கு உண்டான விநாயகர் படம், லட்சுமி படம், சாமி படம், சித்தர் படம் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் நான் கொடுத்த நம்பருக்கு கேளுங்க. சரியா? 8807457629. சில பேருக்கு வந்து வாட்ஸ்அப்பையே வந்து ஒர்க் அவுட் பண்ண தெரியல, வாட்ஸ்அப்பையே வந்து ஷேரிங் பண்ண தெரியல. அதை வந்து தெரிஞ்சால் மூலியமாக செய்யுங்க. ஏன்னா எல்லோரும் பட்டன் செல்லை வச்சுக்கிட்டு, சார் பட்டன் செல் வச்சுருக்கிறேன், எனக்கு படத்தை அனுப்பினாலும் அனுப்ப முடியாது. இப்போ ட்ரெண்ட் எப்படி இருக்கோ, இப்போ மாடர்ன் உலகம் எப்படி இருக்கோ, இதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும். வயசானவங்க 60 வயசு மேற்பட்டவங்க வந்து வீட்டில் இருக்கிறவங்க சின்ன பிள்ளைகிட்ட கேட்டு அனுப்பிவிடுங்க. உங்கள் வீட்டில் படிக்கிற பசங்க, காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு இதெல்லாம் தெரியும், ஆண்ட்ராய்டு ஃபோனை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். ஸோ அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வழியாக தான் நீங்கள் வந்து இமேஜ் வாங்க முடியும். வழியாக சும்மா ஃபோன் பண்ணிவிட்டு படத்தை கொடுனா நம்ம இன்னும் அனுப்ப முடியாது. சரியா? படத்தை வந்து காற்றுலலாம் அனுப்ப முடியாது, ஃபோன் மூலிமா தான் அனுப்பணும். புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இங்கே என்னன்னே தெரியல. நான் சொல்கிறது விஷயம் புரியுது, அந்த கரஸ்பாண்டிங் அந்த இது தெரியல, டிரான்ஸ்போர்ட்டிங் எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே நேர்களே, உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டேன், அதிர்ஷ்ட நாட்களை சொல்லியாச்சு. அதிர்ஷ்ட எண் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட எண் 4ஆம் நம்பர். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட எண் லக்கி நம்பர், கோடி கோடியாக பணம் கொட்டுற நம்பர் வந்து 4ஆம் நம்பர்.
இது வந்து உங்களுக்கு இந்த தெய்வம் தந்த நாட்களில் இது நடந்தே தீரும். சரியா? இறைவன் கொடுத்த நாட்களில் இது நடந்தே தீரும். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். 4ஆம் நம்பர் வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். 4ஆம் நம்பர்னால் 13, 22, 33, 40 இப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? 13, 22, 31, 40 இப்படி எடுத்துக்கலாம். அந்த கூட்டுத்தொகை வந்து 4ஆம் நம்பர்னு வரணும். 4ஆம் நம்பர் வந்து ராகுவின் ஆதிக்கம். அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க அடுத்து வருகின்ற நாட்கள் இந்த மாதம் முழுக்க தேவி கருமாரியம்மன், காளியம்மன் கும்பிடலாம். சரியா? தேவி கருமாரியம்மன் அல்லது காளியம்மனை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வருகிற பௌர்ணமி அன்னைக்கு கூட வழிபாடு பண்ணலாம். இல்லைனா வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு ராகு வேளையில் வழிபாடு பண்ணணும். இது நீங்கள் இந்த காலகட்டத்தில் வழிபாடு பண்ணிங்கன்னா பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். சரியா? பிரச்சனை தீரும். அந்த நம்பர் சார்ந்த காரியங்களை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லக் அடிக்கும். சரியா? சும்மா நம்பரை மட்டும் வாங்கிட்டு அதில் போகக்கூடாது. அதுக்கு வழிபாடு பண்ணணும். புஸ்தகம் வாங்குறது முக்கியம் கிடையாது, அதை படிக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு பசங்களுக்கு ஏன் புஸ்தகம் வாங்கி கொடுக்குறோம்? சும்மா வாங்கிட்டு சும்மா வச்சுக்கிட்டு போகிறது முக்கியம் கிடையாது, அதை படிக்கணும். படித்து முக்கியமான ஹிண்ட்ஸை எடுக்கணும், அண்டர்லைன் பண்ணணும், கொஷினை மார்க் பண்ணணும். அப்போ தான் பரீட்சையில் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஸோ எதுவுமே சும்மா கேட்டுட்டு அப்படியே நாங்கள் போனேன் சார், வாங்கினேன் சார்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கு உண்டான பிரார்த்தனை பண்ணணும். அந்த அதிர்ஷ்ட எண்ணுக்கு உண்டான கிரகத்துடைய பிரார்த்தனை பண்ணணும். கிரகத்தையும் வழிபாடு பண்ணலாம், அந்த கிரகத்தினுடைய அதிதேவதையும் வழிபாடு பண்ணலாம். 4ஆம் நம்பர் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு 4ஆம் நம்பர்னால் ராகுவின் நம்பர், ராகு பகவானின் நம்பர். ராகு பகவானுக்கு உண்டான தேவதை யார்? காளியம்மன், தேவி கருமாரியம்மன். அந்த தெய்வத்தை கும்பிடணும். அது அந்த ராகு வேளையில் கும்பிட்டிங்கன்னா அந்த நம்பர் வேலை செய்யும். அந்த நம்பர் டியூன் ஆகும். அந்த நம்பர் வந்து ஒர்க் அவுட் ஆகும். சும்மா இருக்கிறதுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி இருக்கும். உயிர்னா என்ன? நம்ம தான் கொடுக்கணும். பிரார்த்தனை பண்ணணும், வழிபாடு பண்ணணும், மந்திரம் சொல்லணும். சும்மா கிடையாது, சும்மா எதுவுமே கிடைக்காது. சரியா? இதில் கேட்டோம் அதில் கேட்டோம் அப்படியே நான் கிடைக்கணும்னா கிடைக்காது. மெனக்கடணும். நெத்தி வேர்வை கீழே சிந்தினா தான் பலன் கிடைக்கும். அது மாதிரி பூஜை புனஸ்காரமும் பண்ணணும். கோயிலில் பார்த்தீங்கன்னா அங்க பிரகச்சம் பண்ணுறாங்க, காவடி எடுக்கிறாங்க, அழகு குத்துறாங்க, தீச்சீட்டி எடுக்கிறாங்க, தீ மிதிக்கிறாங்க. எல்லாம் வேண்டுதல். எந்த அளவுக்கு இறைவனை வந்து ஊனுருகி உள்ளமுருகி செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் பெனிஃபிட் கிடைக்கும். இதுக்கு மேலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து வந்து ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து யோகமுள்ள நாட்கள், தெய்வம் தந்த நாட்கள், அதிர்ஷ்ட நாட்கள் அப்படி பார்த்தோம்னா பிப்ரவரி 18, 19, 22, 26, 27. அடுத்து மார்ச் 2, 6, 8, 9, 12 இந்த நாட்கள்லாம் ரேவதி நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நாட்களாக, அதிர்ஷ்டமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 18, 19, 22, 26, 27, மார்ச் மாதம் 2ஆம் தேதி, 6ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 12ஆம் தேதி இந்த நாட்கள்லாம் யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. இதில் குருபலம் உள்ள நாட்கள் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, குருபலம் உள்ள நாட்கள் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும், செல்வ செழிப்பு இருக்கும், காரிய அனுகூலம் இருக்கும், அனைத்தும் பல்காக கிடைக்கும், பெரிய தொகை கிடைக்கும். அப்படி உள்ள நாட்கள் ரேவதி நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 22, மார்ச் 2, மார்ச் 6. சரியா? பிப்ரவரி 22, மார்ச் 2, மார்ச் 6 இந்த 3 நாட்கள் வளமுள்ள நாட்களாக, செல்வ செழிப்புள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட எண் இன்னொன்று சொல்கிறேன். ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து நான் அந்த 3 குருபலம் உள்ள நாட்கள் சொன்னேன்ல, பிப்ரவரி 22, 2ஆம் தேதி, மார்ச் 2, 6 அதுக்கு வந்து வழிபாடு யாரை பண்ணணும்னா பக்த கணபதி வழிபாடு பண்ணணும். உங்கள் ராசிக்கு உண்டான கணபதி பக்த கணபதி இல்லை, யோக கணபதி. மீன ராசிக்கு உள்ள யோக கணபதி, யோக கணபதி. யோக கணபதி பாரு நிறைய பேர் கேட்குறாங்க. கரும்பு வச்சுருப்பார் விநாயகர், கரும்போடு உட்காந்துருப்பார், அதான் யோக கணபதி. அந்த கணபதி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வருகிற நாட்கள்லாம் வசந்தமான நாட்களாக இருக்கும், யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. ஸோ ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட தேதி சொல்லிட்டேன். அதுக்குண்டான வழிபாடு விநாயகர் வழிபாடு, யோக கணபதி வழிபாடு. அதிர்ஷ்ட எண் லக்கி நம்பர்ஸ் பார்த்தோம்னா 7ஆம் நம்பர், அதுவும் விநாயகர் தான். கரெக்டாக வந்துட்டார் பார்த்தீங்களா? 7ஆம் நம்பர் கேதுவின் ஆதிக்கம். ஸோ ரேவதி நட்சத்திரத்துக்கு 7ஆம் நம்பர் தான். ஸோ நீங்கள் வந்து யோக கணபதி வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த மாதம் முழுக்க சிறப்பாக இருக்கும். சரியா? யோக கணபதி படத்தை வீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு வழிபாடு பண்ணணும். அடியே நிறைய பேர் கொடுத்துருக்குறேன். மீன ராசியில் கிட்டத்தட்ட 1000 பேர் வாங்கியிருப்பாங்க என்கிட்ட வாட்ஸ்அப்பில். இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி காலையில் கூட 2-3 பேருக்கு அனுப்புனேன். யோக கணபதி படமும் தைரியலட்சுமி படமும். என்கிட்ட படம் வாங்குங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆமாம் சார் நான் கேட்டேன், நீங்கள் அனுப்புனீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் இன்சூர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு நான் ஒரு சேவை பண்ணுறேன்ல. நிறைய பேர் தேங்க்ஸ் கூட போட மாட்டேங்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க, நான் அனுப்புகிறேன், நன்றின்னு கூட அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அதனால் அது இது பண்ணுங்கள். என்றைக்குமே வந்து உறவு முறைகள் வந்து ஒரு பாதையாக இருக்கக்கூடாது. நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஆமாம் சார் பெற்றுக்கொண்டேன், தேங்க்ஸ் ஏதோ ஒன்று சொல்லுங்கள். எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். சரியா? அதனால் என்கிட்ட படம் வாங்கினேன் சார், உங்கள்கிட்ட கேட்டோம், நீங்கள் அனுப்புனீங்க, ரொம்ப நன்றி வாங்கினவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நிறைய பேர் வந்து ஆச்சரியப்படுறாங்க, சார் நாங்கள் சும்மா நீங்கள் சொல்கிறீங்க அனுப்ப மாட்டேங்கன்னு நினச்சோம், ஆனால் அனுப்பிட்டீங்க அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறாங்க, கண்டுக்காமல் போகிறவங்களும் இருக்கிறாங்க. பலதரப்பட்ட மக்கள் இங்கே இருக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்து தான் நான் வந்து பலன் சொல்ல வேண்டியதாக இருக்குது.
நான் வந்து என்றைக்குமே பலனை வந்து உங்கள்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்க மாட்டேன். என் கடன் பணி செய்து கிடப்பதை நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். சரியா? நம்ம கடமை வந்து வேத ஜோதிடத்தை பார்த்துட்டு மீனராசினியர்கள் நல்லா இருக்கணும், நல்லது நடக்கணும், கஷ்டப்படுறவங்களுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லணும், நல்லதை காட்டணும், அவ்வளோதான். ஸோ ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட எண் 7ஆம் நம்பர். 7ஆம் நம்பர்னு எப்படி எடுத்துக்கலாம்னா 7ன்னு எடுத்துக்கலாம், 16ன்னு எடுத்துக்கலாம், 34 எடுத்துக்கலாம், 43 எடுத்துக்கலாம், 61ன்னு எடுத்துக்கலாம். இந்த கூட்டுத்தொகை வர எண்கள்லாம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமுள்ள நண்பராக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, கேது விநாயகரை தான் வழிபாடு பண்ணணும், யோக கணபதி வழிபாடு பண்ணுங்க. 3 நட்சத்திரத்துக்குமே நான் சொல்லிட்டேன். சரியா? 3 நட்சத்திரத்துக்குமே சொல்லிட்டேன், அதிர்ஷ்ட தேதிகளையும் சொல்லிட்டேன், அதிர்ஷ்ட எண்களையும் சொல்லிட்டேன். இப்போ கடைசியாக வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே அதிர்ஷ்ட எண்களை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட எண் 6ஆம் நம்பர், வழிபாடு வந்து மகாலட்சுமி வழிபாடு. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட எண் 4ஆம் நம்பர், வழிபாடு வந்து தேவி கருமாரியம்மன் அல்லது காளியம்மன் வழிபாடு. ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட எண் 7, வழிபாடு வந்து யோக கணபதி வழிபாடு. வாழ்த்துக்கள், எல்லாம் வல்ல இறைவன் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடுபடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.